சூரிய ஒளி கண்ணை பறிக்குது. செய்கிறதுக்கு ரோட்டை வெட்டி வச்சிருக்கானுகள். இங்கே வந்து இதுதான் உண்டு, குறுக்கால கொண்டு வண்டியை கொண்டு பூத்துவாங்க. நடு ரோட்டில் நிற்க அங்கால வண்டி நிற்கி ஒரு கேமரா இருக்கி ஃபோனை கீழே பதிரா தம்பி. நான் பள்ளி படிக்கும்போது நிறைய ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறேன். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை அனுபவம். வணக்கம். என்னண்டா இப்போ மேடம் கால் பண்ணி 3 புத்தகம் தந்தா. அரபிக் இதை கொண்டு 4 புத்தகம் இதை கொண்டு போய் புக்கு ஸ்டோரில் கொடுத்துட்டு அவங்க கால் பண்ணட்டாம். என்ன விளக்கம் சொல்கிறேன்னு சொன்னா. நான் இப்போ அங்கே தான் போகிறேன், புக்கு ஸ்டோருக்கு போகிறேன். அப்பா சூரிய ஒளி கண்ணை பறிக்குது. மேலே இருக்கிற ஃபோட்டோ தான் சரி வரும். இன்னும் சூரிய ஒளி அறிகிறாப்பா. அது டைம் இப்போ சரியா 4:06 சரியான சூரியதாக இருக்கு. இப்படி தான் போகிறேன். இப்போ வந்து நான் போகிற இடம் எதுக்கிட்டேன்னு சொன்னால் மல்கா என்ற ஒரு இடம்தான். வண்டியோட இல்லாமல் இருக்கு. சூரியன் சரியா நம்மளுக்கு எதிர் திசையிலே அடிக்குது. அதால் கண் சரியாக கூச்சிது. ரோட்டை பார்க்க இல்லாமல் இருக்கு. கடைசி ட்ரக்கால் போகிறேன். இது வந்து அனாஸ் ரோட். இந்த ரோட்டில் அப்படியே நீட்டுக்கும் போயிட்டு இந்த பாலம் இருக்கு. பாலத்தால் இறங்குனா நேராக போனால் 2 சிக்னல் இருக்கு. 2 சிக்னலில் 2வது சிக்னலில் லெஃப்டில் ஓட்டு போனால் சரி. மல்கான்ற ஒரு இடத்துல தான் அந்த புக்கு ஸ்டோர் இருக்கு. ரோட்டை புதுப்பிக்க போகிறாங்க போல். ரோட்டை வெட்டி வச்சிருக்கு. அழகாக வெட்டிருக்காங்கடாவா மிஷின் ஒன்றை கொண்டு. இப்படியே போனால் முன்னுக்கு ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னலில் நின்று அடுத்த சிக்னலுக்கு போய் அதில் லெஃப்டில் போட்டால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். நம்மளோட காலத்துக்கு சிக்னலும் விழுந்துது. க்ரீன் லைட் பத்துது. இங்கே வந்து இதுதான் உண்டு, குறுக்கால கொண்டு வண்டியை கொண்டு பூத்துவாங்க. இங்கே இதுதான் பெரிய பிரச்சனை. அதில் தான் அந்த வண்டி நெரிசல் ஆகுறதும் அந்த காரணம் தான். வண்டியை கிடைக்கல கூட்டணும். இங்கே இப்போ நடு ரோட்டில் நிற்க அங்கால வண்டி நிற்கி இதெல்லாம் வண்டி நிற்கி போவே இல்லாது. இப்போ ஒரு ட்ரக்கில் நம்ம போய் கொண்டு இருக்கோம்னு சொன்னால் சில நேரம் அந்த ட்ரக்காலே நம்ம போகணும். சில நேரம் சில வாகனங்கள் என்ன செய்ய முடியுதுன்னா சைட்டால், அதாவது கெதியா போகிறதுக்கு பார்க்குறேன். கெதியா போய் என்னத்தை கிளிக்க போகிறாங்களே ஏரியா. அடுத்த சிக்னலும் க்ரீன் லைட்டில் இருக்கி. ரெட் லைட் வாரத்து கிடையால போயிடலாமோ தெரியல. பார்ப்போம். ரோட் அப்படியே நீட்டுக்கும் அது அனாஸ் ரோட். அப்படியே இதில் இப்போ நான் லெஃப்டில் போகிறேன். லெஃப்டில் கிங் ஃபாத் ரோட் வரும். ரைட், இப்போ கிங் ஃபாத் ரோட் அந்த அங்கால தான் லெஃப்டில் தான் கிங் ஃபாத் ரோட். நம்ம நேராக போகிறேன். நான் நேராக போயிட்டு ரைட் எடுக்கணும். ரைட் எடுக்கிறது வந்து 2-3 வழியால் போகலாம் அந்த லைப்ரரிக்கு. பார்ப்போம் நம்ம இதால் போக முடியுமென்று பார்ப்போம். போலீஸ் வண்டி நிற்கிருந்தா போலீஸ் நிற்கும். எல்லா இடமும் போலீஸ் நிற்கும். வந்தாச்சு. இதுதான் அந்த கடை. சரி, உள்ளுக்குள்ளே போயிட்டு இதுதான் அந்த கடை. உள்ளுக்க போயிட்டு பார்ப்போம். இதுதான் அந்த புத்தக ஸ்டோர். இல்லை நிறைய மாதிரி சகலதுமே இருக்கு இங்கே. சின்ன கடை தான், ஆனால் சகல சாமானம் இருக்கு. நம்மளோட நாட்டில் பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன சாமான்கள் கொஞ்சம் தான் இருக்கும். இங்கே எல்லாமே இருக்கும். நிறைய சாமான் இருக்கு. இதுதான் அந்த எண் சட்டம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அந்த கவுண்டிங் அந்த எண்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது எண் சட்டம்.
இது வந்து ஹீடெக் ஐட்டம் நிறைய இருக்கு. அப்படியே அங்கால பென் ஐட்டம்ஸ் இருக்கு, அக்கள் இருக்கிறாங்க, பேக்ஸ் இருக்கு. ஸ்கூல் சம்மந்தமான சாமான் மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் சாமானும் இருக்குது. கம்ப்யூட்டர் கூடிய கீபோர்ட், மவுஸ் எல்லாம் தான் இருக்கு. ஸ்டிக்கர் இந்த புத்தகத்திலெல்லாம் ஒட்டுவோம். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நான் பள்ளி படிக்கும்போது நிறைய ஸ்டிக்கர் ஒட்டிட்டிருக்கிறேன். நல்லா இருக்கு கடை. ஓகே, சரி, ஓகே, நம்ம கிளம்புவோம். போவோம். இப்போ 4 புத்தகத்தையும் கடையில் கொடுத்தாச்சு. நான் நினைக்கிறேன் புத்தகத்தில் ஏதோ ஃபோட்டோ காப்பி எடுக்க அப்புறம் போல நினைக்கிறேன். ஸோ 2 சாமான் வேண்டியிருக்கு. ஹோல்ட் பண்ணி வச்ச 2 சாமான் என்னென்று சரியில்லை. நான் நினைக்கிறேன் ஒயிட் ஷீட்டா அல்லது கலர் பேப்பர்ஸான்னு தெரியலை, கவர் பண்ணியிருக்கு. சரி, இப்படியே இனி நம்ம போவோம். போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு கடைக்கு போகிறேன். ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேண்டணும், அதாவது வண்டியில் வைக்கிறதுக்கு. இந்த வேலை இருக்குதானே, இது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைன்றது செஞ்சவங்களுக்கும் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது டெலிவரி, பைக்கில் டெலிவரி பண்ணுறது. ஏன்னா நானும் ஒரு மாதம் வேலை செஞ்சேன். இது கட்டாரில் இருக்கும்போது ஒரு மாதம் வேலை செஞ்சேன். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை அனுபவம். உண்மையிலே இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து குளிர் டைம், பைக் ஓடும்போது சாதாரணமான காலநிலையில் கூட நம்மளுக்கு அந்த காற்று பிடிக்கும்போது கொஞ்சம் ஒரு குளிராக இருக்கும். குளிர் டைமில் எப்படி இருக்கும், ஆனால் ஓடுறாங்க தானே. இல்லை, பெரிய விஷயம். எல்லாம் குடும்பங்களுக்காக வேண்டிதானே கடந்து கஷ்டப்படுறாங்க. வெளிநாட்டு வாழ்க்கை. இந்த அறிக்கை அல்பாஷிம் என்ற இந்த கடையில் 20 ரியால் 30 ரியால் அப்படித்தான் சாமான்லாம். எல்லா சாமானும் இருக்கு. உடுப்பெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்தாச்சு நம்மளோட வீட்டை. இந்த இருக்கிறது தான் நம்மளோட வீடு. இதுதான் நம்மளோட வீடு. இந்த வெள்ளை பெயிண்ட் தெரியுது, இதுதான் நம்மளோட வீடு. நம்மளோட வீடு நின்ற வீடு இல்லை. ஒரு 6 நாளைக்கு பிறகு நைட்டில் வேலை வந்திருக்கு. இன்றைக்கு தான் வெளியில் வந்திருக்கு. மேடமும் அவங்களோட 2 பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. வெளியில் அவங்களோட அக்கா எல்லோரும் வந்திருக்காங்க சாப்பிட. இதுக்கு போயிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எத்தனை மணி 9 மணி ஆகுது. 9 மணி, சரியா 9 மணி. எத்தனை மணிக்கு திரும்பி வரப்போலாங்களோ தெரியல. சரி பாப்போம். நம்ம ஒன்றும் கொண்டு வரல, தண்ணியும் கொண்டு வரல, இன்னும் கொண்டு வரல. அப்படியே தான் பக்கத்தில் கடையில் போய் ஒரு செவனப்பும் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் வேண்டிட்டு நான் சாப்பிட்றேன். சரி, இந்த வீடியோவை இதோட முடித்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சா ஒரு சப்ஸ்கிரைபை போடுது போங்க.